பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வசனம், பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம், பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. பிள்ளைகளின் பிள்ளைகள் அப்படின்னா பேர குழந்தைகளை சொல்லுது. பிள்ளைகளுக்கு பிதாக்கள் மேன்மை. சந்ததி சந்ததியாய் வரக்கூடிய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை இந்த வசனம் நமக்கு சொல்லுது. எப்படி இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சந்ததி சந்ததியா வர முடியும்? அதாவது தாத்தாவுக்கும் இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கு. அப்பாவுக்கும் இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கு. பிள்ளைகளுக்கும் பேர குழந்தைகளுக்கும் இந்த ஆசீர்வாதம் இருக்கு. இது எப்படி வர முடியும்? இது நடக்கக்கூடிய காரியமா? நடைமுறைக்கு சாத்தியமா? அப்படின்ற கேள்வி நமக்குள்ள எழும்புதான்னு தெரியல. இந்த ஆசீர்வாதம் எப்படி நாம சந்ததிக்குள்ள கொண்டு செல்ல முடியும்? அதற்கு ஒரு சில வழிமுறைகளை ஆண்டவர் நமக்கு சொல்றார். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. சந்ததி சந்ததியா இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வரணும்பா. அதற்கு நான் உனக்கு ஒரு கட்டளையை பிறப்பிப்பேன். அது வெறும் வாயில் அல்ல, வார்த்தையில் அல்ல, இருதயத்துல இருக்கணும், உள்ளார்ந்து இருக்கணும், வெளிப்புறமா இல்லை அப்படின்னு சொல்றாரு. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. எவைகளை? நாம் கருத்தா போதிச்சுட்டு தான் இருக்கிறோம். எதை குறித்து போதிச்சுட்டு இருக்கோம்? படி படி படி. படிச்சாதான் பெரிய ஆள் ஆக முடியும். படிச்சாதான் அந்த வேலைக்கு போக முடியும். படிச்சாதான் நல்லா இருக்க முடியும். படி படி படி. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கேஸ்ட். தம்பி, நாம இந்த கேஸ்ட்டுப்பா. தம்பி, நாம இந்த கேஸ்ட்டுப்பா. மகளே, நாம இந்த கேஸ்ட்டுப்பா. இதற்கு உரியவங்க கூட தான் பழகணும். இந்த தகுதி உள்ளவர்கள் கூட தான் நீ பேசணும் அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எப்படி இருக்கிறாங்கன்னா, ஸ்போர்ட்ஸுன்னு விளையாட்டுல நீ ஏதாவது சாதிக்கணும்ப்பா. ஷார்ட் புட்டில் ஏதாவது சாதிக்கணும், பேட்மிண்டனில் ஏதாவது சாதிக்கணும், ரன்னிங்கில் ஏதாவது சாதிக்கணும், கிரிக்கெட்டில் ஏதாவது சாதிக்கணும், வாலிபாலில், ஃபுட்பாலில், ஹாக்கியில், இப்படி ஒரு பக்கம். இப்படித்தான் கருத்தாய் போதிச்சுட்டு இருக்கோம். இப்படியெல்லாம் செய்தா வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம்ப்பா, எதிர்காலம் நல்லா இருக்கும்ப்பா, அம்மா அப்பாவை போல நீ கஷ்டப்பட வேண்டியதில்லை, மகனே மகளே, பேர பிள்ளையே பேர குழந்தையே அப்படின்னு சொல்லி கருத்தாய் போதிச்சுட்டு இருக்கோம். ஆண்டவர் சொன்ன கருத்து இது இல்லை. ஆண்டவர் சொன்ன கருத்து எது தெரியுமா? உன் இளம் வயதிலே உன் சிருஷ்டிகரை நினை. உன்னை படைத்த தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் இன்னைக்கு வார்த்தையாய் நம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த வேதத்தை நினை. இந்த வேதத்தை தினமும் வாசி. நீ சாப்பிட்றியோ சாப்பிடலையோ,
உனக்கு எந்த தேவை சந்திக்கப்படுதோ, சந்திக்கப்படலையோ, ஒவ்வொரு நாளும் இத நீ பழக்கப்படுத்து. இந்த வேதத்த அதிகமா நீ வாசித்து ஆண்டவர் பேசுகிறதை கேள். புரியலன்னா என்கிட்ட சொல்லு. நாங்க சொல்றோம். அதற்கு முதலாவது நாம அதுல பலப்பட்டிருந்தா தான் நாம சொல்ல முடியும். பிள்ளைகள் நம்ம இடத்துல கேட்கும்போது, நமக்கு ஒண்ணும் தெரியல அப்படின்னா, பிள்ளைகள் எப்படி அத ஃபாலோ பண்ணுவாங்க? ஆனா இங்க சந்ததி சந்ததியா போயிருக்க இந்த ஆசீர்வாதம். சாலமன் எழுதி குடுத்திருக்கிறாரு. சாலமன் மூலமா ஆவியானவர் சொல்லியிருக்கிறாரு. எப்படி போச்சு? போதிக்கணும். படிக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்படுறோம். அதிகாலையில எழுப்பி பிள்ளைகள டியூஷனுக்கு அனுப்புறோம். அதிகாலையில எழுப்பி அவங்களுக்கான எல்லா காரியங்களையும் செய்து ஸ்போர்ட்ஸுக்கு அனுப்புறோம். எல்லாம் பண்றோம். அதற்கு அவங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸு, ஏதாவது ட்ரிங்க்ஸு, ஹெல்த் ட்ரிங்கு அதெல்லாம் பண்றோம். ஆனா வேதத்தை தியானிக்கணும் அதிகாலையிலன்னு எத்தனை பெற்றோர்கள், கிராண்ட்ஃபாதர்ஸ் ஊக்கமாக, கருத்தாக தங்களுடைய பேர பிள்ளைகளுக்கோ, இல்ல பிள்ளைகளுக்கோ போதிக்கிறாங்க. அதிகாலையில எழணும்னு எத்தனை பேர் இதை போதிக்கிறாங்க. முதல்ல கருத்தா போதிக்கணும். நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும்போது, வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, எவ்வளவு அருமையா ஆண்டவர் சொல்றார். எல்லா நேரத்திலையும் இயேசுவ குறித்து உன் பிள்ளைகளிடத்துல, பேரக்குழந்தைகளிடத்துல பேசு. உன் சந்ததியினிடத்துல பேசு. பேசிக்கிட்டே இரு. நெறைய தாய் தகப்பன்மாருக்கு பிள்ளைகளிடத்துல பேசுகிறதற்கு நேரமே கிடையாது. வேலை, வேலை, வேலைன்னு ஓடுறாங்க. பணம், பணம், பணம்னு ஓடுறாங்க. தாத்தா, பாட்டி வேணா இருக்கலாம். இப்ப அவங்களுமே ரொம்ப பிஸியா இருப்பாங்க ஃபோன்ல. இல்லன்னா சீரியல்ல, நாடகத்துல, டிவில மூழ்கி போயிருப்பாங்க. இப்படி இருந்தா எப்படி சந்ததியினிடத்துல பேசுறது? எப்பா படுத்திருக்கும்போதும் சரி, எழுந்திருக்கும்போதும் சரி, உட்காரும்போதும் சரி, நடந்திருக்கும்போதும் சரி, எந்த நிலையிலும் எப்பொழுதும் ஆண்டவரை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். இரு. இயேசுவை குறித்து பேசிக்கொண்டே இரு. அவைகள் உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகுறியாய் இருக்க கடவது. அப்படின்னா என்ன? அந்த அளவுக்கு முதல்ல நீ தயாரா இருக்கணும்ப்பா. பெற்றோர்களே நீங்க தயாரா இருக்கணும். தாத்தா, பாட்டிகளே நீங்க தயாரா இருக்கணும். நீங்க முதல்ல எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தைய கண்களுக்குள்ள வைத்திருக்கிறீங்களோ, எழுந்திருக்கும் போதும், உட்கார்ந்திருக்கும் போதும், நடந்திருக்கும் போதும், எந்த ஒரு நிலையிலும் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள எந்த அளவுக்கு கிரியை செய்கிறதோ, அந்த அளவுக்கு உங்களால சும்மாவே இருக்க முடியாது. நீங்க கண்டிப்பா உங்க பிள்ளைகளிடத்திலோ, பேர பிள்ளைகளிடத்திலோ சொல்லுவீங்கன்றாரு ஆண்டவர். இன்னும் நெறையா வசனங்கள் இருக்கு. இருந்தாலும் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன? சந்ததிக்குள்ள, சந்ததிக்குள்ள, தலைமுறை தலைமுறைக்குள்ள இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம், இயேசு என்கிற ஆசீர்வாதம், சத்தியம் என்கிற ஆசீர்வாதம், வழி என்கிற ஆசீர்வாதம், ஜீவன் என்கிற ஆசீர்வாதம் அவர்களுக்குள்ளே பிரகாசிக்கணும்னா, அவருக்குள்ள இருந்து கிரியை செய்யணும்னா, அவர்களை ஆளுகை செய்யணும்னா, அவர்களை சரியான பாதையிலே நடத்தி ஜீவனுக்கு நேராக அழைத்து செல்லணும்னா, ஒண்ணே ஒண்ணுதான். முதலாவது
நாம அதில் பலப்பட்டவர்களாய் இருக்கணும். 2வதாக நாம பிள்ளைகளிடத்திலும், பேர பிள்ளைகளிடத்திலும் இதை அதிக அதிக அதிகமாய் வலியுறுத்தி அவர்களிடத்திலே பேசி, அவர்களிடத்திலே உணர்த்துவித்து, அவர்களை தேவ வழியிலே நடத்தி, வேதங்களை வாசிக்க வைத்து, வேதங்களை தியானிக்க வைத்து, அதிக அதிகமாய் உலக காரியங்களை படிக்காதபடி, வேதத்தை படிப்பு தேவைதான், அவசியம்தான். ஆனா அதெல்லாம் செகண்ட். ஃபர்ஸ்ட்டு வேதம். தேவ வசனம். வசனமாகிய வார்த்தையாகிய இயேசுவ ஒவ்வொரு நாளும் அவங்க உட்கொள்ள 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 அவங்களுடைய வாழ்க்கையின் காரியங்கள், கிரியைகள், வார்த்தைகள் எல்லாம் மாறி அவர்கள் பலப்படுகிறது மாத்திரமல்ல, அது சந்ததி சந்ததிக்காய் போய் அநேகருக்கு அது ஆசீர்வாதமாய், தலைமுறை தலைமுறைக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்னு ஆண்டவர் சொல்றார். இதுதான் இந்த வசனத்துடைய அர்த்தம். இதை நாம செய்கிறோமா? நாம என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.